டிஎன்வி சேஃப் திட்டம் பத்தின ஒரு சின்ன சுருக்கம் இதோ. இது தமிழ்நாடு அரசு இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்கிற ஒரு பெரிய திட்டம். உலக வங்கியோட உதவியோட நம்ம மாநிலத்தில் இருக்கிற பெண்களோட வேலைவாய்ப்பையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். முதலாவதா, இந்த திட்டத்துல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. எம்ப்ளாய், எனேபிள், அப்புறம் எம்பவர். அதாவது வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது, அதை அவங்க தொடர்ந்து செய்யறதுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர்றது, அப்புறம் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. இதுக்காகவே பாதுகாப்பான தங்கும் விடுதிகள்ல இருந்து குழந்தைகள் பராமரிப்பு மையம் வரைக்கும் மொத்தம் 9 துணை திட்டங்களை செயல்படுத்துறாங்க. இரண்டாவதா, இதுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா உலக வங்கி கிட்ட இருந்துதான். சுமார் 1250 கோடியை இந்த 5 வருஷ திட்டத்துக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமா 147 கோடியை கொடுத்துட்டாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காகவே ஒரு சிறப்பு துறை இருக்கு. கடைசியா, இது யாருக்கான திட்டம்? குறிப்பா வேலைக்கு போற பெண்கள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்காகத்தான். இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 28, 2026ல சென்னையில தொடங்கி வச்சிருக்கார். மொத்தத்துல சொல்லப்போனா டிஎன்வி சேஃப் திட்டம் பெண்களோட பொருளாதார முன்னேற்றத்தையும் சமூக பாதுகாப்பையும் ஒன்னா சேர்த்து உறுதி செய்யற ஒரு முயற்சி.